guys, I am Lakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான at the same time ரொம்ப எஃபெக்டிவான சென்டென்சஸ் தான் இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ண போறோம். அது ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா நம்ம இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, நம்ம வீட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரம் அப்படி கேட்போம். இல்லனா ஒரு வேலை போயிட்டு இருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த வேலை முடிஞ்சிருக்குன்னு கேட்போம். ஸோ என்னது எவ்வளோ தூரம் இங்கிருந்து அப்படின்னு கேட்குறதுக்கு எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு இந்த ஒர்க் அப்படின்னு கேட்குறதுக்கு உண்டான சென்டென்சஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதே மாதிரியே செகண்ட் டைப் என்னென்னா, அது எப்படி இந்த மீட்டிங் நான் அட்டன் பண்ணாமல் போனேன், அது எப்படி எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சு, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி என்ன மாதிரியான சென்டென்சஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஹவு ஃபார் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னென்னா, ஹவ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு அர்த்தம். தனியாக பார்க்கும்போது ஹவுனா எப்படி, ஃபார் அப்படிங்கிறது தொலைவை குறிக்கிறது. ஓகேவா, இது ரெண்டும் சேரும்போது ஹவு ஃபார் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறதுக்கும் ஹவு ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே எந்த அளவிற்கு அப்படின்னு கேட்குறதுக்கும் ஹவு ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேள்வியாக கேட்போம். ஓகேவா, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இங்கிருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம் உள்ளது, இங்கேருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த கேள்வியாக கேட்டிருக்கிறோம். இதையே இப்போ ஹவு ஃபார் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசும்போது எவ்வளவு தூரம் உள்ளது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே போடணும். அப்போ அந்த எவ்வளவு தூரம்க்கு என்ன போடுவோம், ஹவு ஃபார் இல்லையா. ஹவு ஃபார், இந்த உள்ளதுங்கும் போது ஈஸ் அப்படிங்கிறது வரும். ஹவு ஃபார் ஈஸ் என்னது, பஸ் ஸ்டாப் இல்லையா. ஹவு ஃபார் ஈஸ் த பஸ் ஸ்டாப் அப்படியே எழுதியாச்சு. ஹவு ஃபார் இஸ் த பஸ் ஸ்டாப். இங்கிருந்து அப்படிங்கும்போது ஃப்ரம் ஹியர்னு போடணும். இங்கிருந்து அப்படின்னா என்னது போடணும், ஃப்ரம் ஹியர். ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஹவு ஃபார் இஸ் த பஸ் ஸ்டாப் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான கரெக்டான இங்கிலீஷ் ஃபார்ம். இப்படி தான் நம்ம பேசணும். ஓகேவா, அடுத்த சென்டென்ஸ் பார்த்தலாம். அங்கே பாருங்கள், நீங்கள் இன்று எவ்வளவு தூரம் பயணம் செய்தீர்கள் அப்படின்னு கேள்வியாக கேட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம், சேம் அதே தான். எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு போடுவோம், ஹவு ஃபார். ஹவு ஃபார். நெக்ஸ்ட் இந்த நீங்கள் அப்படிங்கிறத அடுத்ததாக கொண்டு வருவோம். ஹவு ஃபார் ஹேவ் யூ பயணம் செய்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது traveled. இன்று டுடே. ஓகேவா, இது ஆக்சுவலாக பயணம் செஞ்சுட்டாங்க, ட்ராவல் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ நடந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும். ஹவு ஃபார் ஹேவ் யூ ட்ராவல்ட் டுடே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம குவஸ்டின் ரைஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தலாம். புதிய கட்டிட பணிகள் எந்த அளவிற்கு முன்னேறி உள்ளது. இப்போ நம்ம இந்த மாதிரி கேட்போம், எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு கட்டிட வேலையெல்லாம், ஓரளவுக்கு முன்னேறி இருக்கா, எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கேட்குறது உண்டு. இதே இங்கிலீஷில் மாத்திரக்கு அதே தான். எந்த அளவிற்குன்னு சொல்லும் போதும் ஹவ் ஃபார் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் அது. எந்த அளவிற்கு அப்படி சொன்னாலும் நம்ம ஹவ் ஃபார் அப்படிங்கிறத போடுவோம். ஹவ் ஃபார். அப்புறம் புதிய கட்டிட பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம இங்கிலீஷில் பேசும்போது ஹவ் ஃபார் ஹேஸ் த நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட். கட்டிட பணிகள்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். முன்னேறி உள்ளது கேட்குறோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயம் முன்னேறது அப்படின்னா ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். முன்னேறி உள்ளது அப்படின்னா ஏற்கனவே முன்னேறிடுச்சு, அதனால் அதை பற்றி கேட்கும்போது ப்ராக்ரஸ்ட் அப்படின்னு போடுவோம். ஓகேவா, இது ஒரு கேள்வியாக தான் கேட்குறோம்ல. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள். ஹவு ஃபார் ஹேஸ் த நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ்ட். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறோம், எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படி கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் பேசணும். சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள்.
உங்கள் வீட்டிலிருந்து பள்ளி எவ்வளவு தூரம் உள்ளது, வீட்டிலேருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இதுலேயும் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ தூரம்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஹவு ஃபார். அதுக்கப்புறம் என்னது, உள்ளதுங்கும்போது ஈஸ், ஹவு ஃபார் ஈஸ். நெக்ஸ்ட்டு என்னது, பள்ளி, எவ்வளோ தூரத்தில் உன்னோட ஸ்கூல் இருக்குதான்னு கேட்குறோம். அடுத்தது ஸ்கூல் தான் போடுவோம். ஹவு ஃபார் ஈஸ் த ஸ்கூல். உங்கள் வீட்டிலிருந்து அப்படிங்கும்போது ஃப்ரம், உங்கள்னா ஃப்ரம் யோர் ஹவுஸ். ஓகேவா, இதுவும் கேள்வியாக தான் கேட்குறோம். ஹவு ஃபார் இஸ் த ஸ்கூல் ஃப்ரம் யோர் ஹவுஸ். உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பேசணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் பேசணும். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துலாமா. உங்களால் எவ்வளவு தூரம் பேஸ்பால் எறிய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம் இல்லையா. உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு பேஸ்பால் எறிய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன நம்ம யூஸ் பண்ணணும், இந்த கேள்வி கேட்கும்போது எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா, அப்போ ஹவு ஃபார், அதுக்கப்புறம் முடியும்னு கேட்டிருக்கிறோம் இல்லையா. ஸோ அது அடுத்தது வரும். ஹவு ஃபார் கேன் யூன்னு போடும். உங்களால், ஹவு ஃபார் கேன் யூ. அப்புறம் எரியறது, த்ரோ. ஹவு ஃபார் கேன் யூ த்ரோ என்னது, பேஸ்பால். பேஸ்பால் அப்படிங்கிறது அ பேஸ் பால் அப்படின்னு போடுவோம் இல்லையா. இப்போ ஹவு ஃபார் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கேள்வியாக கேட்டு பேசணும். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ். ஹவு ஃபார் கேன் யூ த்ரோ அ பேஸ்பால் அப்படின்னு கேள்வியாக கேட்டாச்சு. சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அந்த புத்தகம் வாசிப்பதில் எந்த அளவிற்கு முன்னேறி உள்ளீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அந்த புத்தகம் வாசிக்கிறதுல எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். எந்த அளவிற்கு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எந்த அளவிற்கு அப்படின்னாலும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், ஹவு ஃபார் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஹவு ஃபார், அடுத்து முன்னேறி உள்ளீர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அடுத்தது வரும். ஹவு ஃபார் ஹேவ் யூ. முன்னேறதுக்கு என்ன, ப்ராக்ரெஸ்ட் இல்லையா. முன்னாடி சென்டென்ஸ்ல நம்ம பார்த்துருந்தோம் ப்ராக்ரெஸ்ட். ஹவு ஃபார் ஹேவ் யூ ப்ராக்ரெஸ்ட். எதில், அந்த புத்தகம் வாசிப்பதில். இன் ரீடிங், வாசிக்கிறதுக்கு ரீடிங். இன் ரீடிங் திஸ் புக். Read the sentence now. How far have you progressed in reading this book அப்படின்னு தான் நம்ம how far யூஸ் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்டு பேசணும். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தலாம். நீங்கள் நிற்காமல் எவ்வளவு தூரம் ஓட முடியும். நிற்காமல் நீ எவ்வளோ தூரம் ஓடுவ அப்படின்னு கேட்டிருக்கிறோம் இல்லையா. சரி, இதில் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம் இல்லையா. how far, எவ்வளவு தூரம் அப்படின்னா என்னது, how far. முடியும் அப்படிங்கிறது நம்ம செகண்ட், அது அடுத்ததாக எழுதுவோம். அப்போ how far can. உங்களால், நீங்கள் அப்படிங்கும்போது யூ வரும். how far can you. என்னது, ஓடுறதுக்கு என்ன, ரன். நிற்காமல் அப்படின்னு கேட்டிருக்கிறோம் இல்லையா. ஸோ how far can you run. நிற்காமல் ஓட முடியும்னா without ஸ்டாப்பிங். ஓகேவா, பாருங்க. How far can you run without stopping. நிற்காமல் உன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியும்னா இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் கேள்வி கேட்டு பேசணும். ஓகேவா, சரி, அடுத்தது பாருங்க. கடந்த 10 ஆண்டுகளில் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு முன்னேறி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல எந்த அளவிற்குன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோமா, எந்த அளவிற்கு அப்படின்னு இல்லையா. ஸோ எந்த அளவிற்கு அப்படின்னாலும் நம்ம என்ன தான் போடுவோம், how far அப்படிங்கிறத போடுவோம். அப்போது how far has, அந்த தொழில்நுட்பம்ங்கிறது அடுத்தது. அப்போ has டெக்னாலஜி. how far has technology முன்னேறி உள்ளது. டெக்னாலஜி எல்லாம் வந்து ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அட்வான்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான வேர்டாக இருக்கும் இங்கே. சரியா, அப்போ முன்னேறி உள்ளதுன்னா அட்வான்ஸ்ட். அடுத்தது என்ன, கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடந்த 10 ஆண்டுகளில்னா இன் பாஸ்ட் 10 years அப்படின்னு போடுவோம். இன் பாஸ்ட் 10 years. Just read the sentence.
how far has the technology advanced in past 10 years அப்படிங்கிறது கரெக்டான கேள்வியாக இருக்கும் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நான் பார்க்கை அடைய எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும், நம்ம பார்க்குக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பேசணும். ஹவு ஃபார். அப்புறம் நடக்க வேண்டும்னு கேள்வியாக கேட்குறோம் இல்லையா? ஸோ கேள்வியாக கேட்கும்போது ஹவு ஃபார் இந்த நாம் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணி கேட்போம். அப்போது டூ வி நீட் டு, ஹவு ஃபார் டு வி நீட் டு வாக் அப்படின்னு என்ன, நம்ம எவ்வளோ தூரம் நடக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சரியா? எதுக்கு? பார்க்கை அடைய அப்படின்னா டு ரீச், அடையிறதுக்கு ரீச் த பார்க். ரீட் பண்ணி பாருங்க. How far do we need to walk to reach the park அப்படின்னு சொல்லி தான் ஒரு கேள்வியாக கேட்கணும் இங்கிலீஷில். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? பாருங்க. உங்கள் கனவுகளை நிறைவேற்ற எந்த அளவிற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இல்லையா? ஸோ இதையே மாற்றும் போதும் நம்ம எதை தான் ஃபர்ஸ்ட் போடணும்? இந்த எந்த அளவிற்கு அப்படிங்கிறது தானே ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ என்ன போடுவோம்? ஹவு ஃபார். அடுத்தது நீங்கள் தயாராக உள்ளீர்கள், இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி இங்கிலீஷில் பேசுவோம். ஹவு ஃபார் ஆர் யூ, தயாராக உள்ளீர்கள் அப்படின்னா வில்லிங், இந்த இடத்துல வில்லிங் டு அப்படிங்கிறதா தான் போடுவோம். ஹவு ஃபார் ஆர் யூ வில்லிங் டு, எதுக்கு? உங்கள் கனவுகளை நிறைவேற்ற. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வில்லிங் டு மேக் யோர் ட்ரீம்ஸ், கனவுகள் ட்ரீம்ஸ், நிறைவேற்ற ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, உண்மையாக நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக உள்ளீர்கள் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இதுதான் கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். ரீட் பண்ணி பாருங்கள். ஹவு ஃபார் ஆர் யூ வில்லிங் டு மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம இங்கிலீஷில் ஹவு ஃபார் யூஸ் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்போம். இது வரைக்கும் ஹவு ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸில் பேசணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கு வந்தாச்சு. என்னது? ஹவு கம் அப்படிங்கிறத எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு கம் அப்படிங்கிறதோட மீனிங் தமிழில் அது எப்படி, அதாவது அது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு, ஸோ அந்த மாதிரி அது எப்படி அப்படி சொல்லி கேட்குறதுக்கு ஹவு கம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே ஏன் அப்படின்னு கேட்போம்ல, இங்கிலீஷில் ஏன் அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹவு கம்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒய் அப்படிங்கிறது நிறைய ஃபார்மல் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஹவு கம் அப்படிங்கிறத இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். இன்ஃபார்மல் சுச்சுவேஷன் என்ன? ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பேசும்போது நம்ம ஹவு கம் அப்படிங்கிறத தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒய் அப்படிங்கிறத வந்து ஃபார்மலாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஓகேவா? இதுதான் ஹவு கம் அப்படிங்கிறது. அது எப்படின்னு கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒய் ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கும் சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் ஹவு கம் அப்படிங்கிறத எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரியும், இல்லைனா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், இது நடந்துச்சா, இது எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு, இந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும் போதும் வந்து ஹவு கம்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அது எப்படி இது பற்றி நமக்கு முன்பே தெரியவில்லை. இது எப்படி கேட்போம்? இது பற்றி அது எப்படி நமக்கு இதை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறது. ஓகேவா? சரி, இதையே எப்படி மாற்றலான்னா ஆஸ் யூஷுவல் ஹவு கம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். அப்போது ஹவு கம்ங்கிறது இது என்னது? இதில் அது எப்படி அப்படிங்கிறது தான் ஹவு கம் இல்லையா? ஸோ ஹவு கம் அடுத்து என்ன போடுவோம்? நமக்கு தெரியவில்லை அப்படிங்கிறத அடுத்ததாக போடுவோம். ஓகேவா? அப்போ ஹவு கம் வி, நமக்குன்னா வி, தெரியவில்லை அப்படின்னா டிண்ட் நோ. என்னது? இது பற்றி, about this. முன்பே அப்படின்னா முன்னாடியே அப்படி சொல்கிறோம். அப்போ முன்பேனா earlier அப்படின்னு போடுவோம். earlier, அவ்வளோதான்.
Just read the sentence now. How come we didn't know about this earlier? அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு இப்படி தான் how come யூஸ் பண்ணி நம்ம கேள்வியாக கேட்போம். ஓகேவா? Let's see the next one. பாருங்க, அவள் ஏன் தொலைபேசியில் பதிலளிக்கவில்லை? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் how come அப்படிங்கிறத ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த சென்டென்ஸில் ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன தான் போடுவோம்? how come. how come இதுக்கப்புறம் அவள் பதிலளிக்கவில்லை அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம மாற்றி எழுதணும். அப்போது அவள் she பதிலளிக்கவில்லை is not answering. பதிலளிக்கவில்லைன்னா answering என்னது? அவளோட தொலைபேசி இல்லையா? ஸோ ஆன்சரிங் ஹர் ஃபோனுன்னு எழுதுவோம். Just read the sentence now. How come she is not answering her phone எழுதிருக்கிறோமா? இதோட அர்த்தம் என்னன்னா why she is not answering her phone அர்த்தம். ஏன் அவ ஃபோன் அட்டன் பண்ணல, ஃபோனை வந்து ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸாக்ட் அர்த்தம். ஓகேவா? ஸோ how comeங்கிறத ஏன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தலாம். அது எப்படி நீங்கள் எப்போதும் தள்ளுபடி பொருட்களை எளிதாக கண்டுபிடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அது எப்படி நீங்கள் ஆஃபர்ஸ் போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்க, அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? அதுதான் இது. சரி, இப்போது அது எப்படி அப்படிங்கிறத என்னென்னு போடணும்? how come அப்படிங்கிற மாதிரி எழுதணும் இல்லையா? how come நீங்கள் you எப்போதும் always கண்டுபிடிக்கிறீர்கள் find. how come you always find தள்ளுபடி பொருட்களை அப்படின்னா தள்ளுபடி ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். find offers எளிதாக அப்படின்னா easily. find offers easily. Just read the sentence now. How come you always find offers easily அப்படின்னா இந்த how come யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேள்வியாக கேட்போம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் ஏன் திடீரென இவ்வளவு கோபமாக மாறினான் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்கும் போதும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? how come அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ how come. அடுத்தது அவன் அப்படிங்கிறத நம்ம இங்கே போடுவோம். he இவ்வளவு கோபமாக மாறினான் அப்படிங்கும்போது இங்கிலீஷில் he got so angryன்னு போடுவோம். he got இவ்வளவு கோபமாக மாறினான் அப்படிங்கிறது he got so angry. திடீரென அப்படிங்கிறது all of a sudden அப்படின்னு சொல்லுவோம். all of a sudden. திடீரென அப்படின்னா all of a sudden. Just read the sentence. How come he got so angry all of a sudden அப்படின்னா how come யூஸ் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்கும்போது நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். Let's look at this sentence. அது எப்படி அவள் அழுத்தமான சூழலிலும் அமைதியாக இருக்கிறாள்? அது எப்படி இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது அவள் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறா, இவ்வளோ அமைதியாக இருக்கிறா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறது, இல்லைனா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக கேட்குறது. ஓகேவா? சரி, இப்போது உங்களுக்கே தெரியும் அது எப்படி அப்படிங்கும்போது நம்ம என்ன போடுவோம்? how come அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். how come அவள் she அமைதியாக இருக்கிறாள் அப்படி இருக்கு இல்லையா? stays calmனு யூஸ் பண்ணுவோம். she stays calm. எப்போ? அழுத்தமான சூழலிலும் அப்படிங்கும்போது under pressure அப்படின்னு சொல்லலாம். under pressure. Just read the question now. How come she stays calm under pressure அப்படின்னா how come யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏன்னு யூஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்கிறோம். இன்று ஏன் இந்த பஸ் தாமதமாக செல்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன் இந்த பஸ் இன்றைக்கி லேட்டாக போகுது அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏன் அப்படிங்கிறத போடுவோம். அதுக்கு how come அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். how come இந்த பஸ் அப்படிங்கும்போது is the bus. how come is the bus
தாமதமாக செல்கிறது. ரன்னிங் லேட். எப்போ? இன்று அப்படின்னா டுடே. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கேள்வியாக கேட்போம். How come is the bus running late today அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம how come தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதோட அர்த்தம் why அப்படிங்கிறது கொடுக்கும். வைக்கு பதிலாக தான் நம்ம how come அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறோம். வைக்கு பதிலாக how comeங்கிறதும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி பேட்டர்ன்லையும் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கான லெசனை இதோட சூப்பராக முடிச்சாச்சு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? how far and how come ஓட யூசேஜஸ் பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரெண்ட்டான சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இங்கிலீஷ் இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெசன் ஒரு பேசிக்கான லெசன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye bye.